ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கிராம ஊராட்சி செயலாளர், அதாவது 1450 வேக்கண்ட்டுகள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ரொம்ப வந்து ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த பிஏஓ அசிஸ்டன்ட், ரேஷன் சேல்ஸ்மேனு, அங்கன்வாடி அதெல்லாம் விட இது பெஸ்ட் ஜாப்னே சொல்லலாம். சேலரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்ஆர்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸுகள் வந்து இருக்கும். இது வந்து கிராம ஊராட்சி செயலாளருக்கு, ஓகேவா? இப்போ வந்திருக்க கிளர்க்குக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிடிஓ ஆஃபீஸ்து. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுலேயே நியூன்ட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நிறைய பேர் வந்து கேட்டிங்க இதில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத வந்து கிளிக் பண்ணால் இங்கே ஒரு 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஷோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வராங்க. அதன்படி வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து காமிப்பாங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ண உடனே ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில டிஸ்ட்ரிக் இன்னுமே வரல. ஓகேவா? டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. சரிங்களா? பட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். சரிங்களா? ஓவரால் வேகன்சி எல்லாம் சொல்லியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஆப்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனு, பேசிக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் என்ன யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி, எவ்வளோ ஏஜ் லிமிட் எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பிடிஓ ஆஃபீஸு, அதுக்கப்புறம் டிஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே நம்ம சேனலில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி தரோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம். ஓகேவா? நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட்டு நீங்க வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஜென்ரல்ன்றது வந்து எந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எம்பிசின்னு போடுறேன். அதுக்கப்புறம் பாலினம் மேலா, ஃபீமேலா அதனோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலி இடஒதுக்கீட்டு வகை. ஓகேங்களா? இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து மாறுபடும். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில பாருங்க, நான் எம்பிசின்னு குடுத்தேன்னா, எம்பிசி ஜென்ரல் வந்து கேட்குது. ஓகேவா? ஜென்ரல்னா ஆண் அல்லது பெண் எந்த ப்ரியாரிட்டி அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த ஜென்ரல்ல நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரல் பொது பொதுன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழியில் படித்தவர் அப்டின்னா, அதனோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல வாங்கலன்னா சொல்லுங்க. நான் வாங்கி தரேன். ஏன்னா, இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூலலாம் அதுதான் வந்து கேட்குறாங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகேவா? அதே மாரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் போட்டிருக்கோம்ல. அதே மாரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் இதில வந்து கேட்டகரி குடுத்துருக்காங்க பாருங்க. முதல் தலைமுறை பட்டதாரி. ஓகேவா? அந்த மாரி வந்து ஒரு ஒரு ஆப்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேரி ஆகும். சரிங்களா? உங்களுக்கு எது கரெக்ட்டோ அத வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? இல்லைங்க எனக்கு எந்த ப்ரியாரிட்டியும் இல்லன்னா, ஜென்ரல்ல போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் உங்களோட பேர் வந்து கேட்குறாங்க. ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதன்படி இனிஷியலும் இங்க வந்து நேமும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதரோட இனிஷியல், ஃபாதரோட நேமு. இதெல்லாம் ஈஸி தான். ஈஸியாவே நீங்க வந்து ஃபில் அப் பண்ணலாம். 10th வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க கொரோனா டைம்ல பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ்ன்னு வந்து குடுத்துக்கலாம். அதுவே 2021ல பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்குன்ட்டு அதுவே சூஸ் பண்ணிக்கும். நீங்க 2021ல பாஸ்ட் அவுட்ன்னா அத சூஸ் பண்ணுங்க. இல்லன்னா சிம்பிளா நோன்னு வந்து குடுத்துருங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் வந்து மார்க் இருக்காது. கொரோனா பேட்ச். அவங்களுக்கு தான் வந்து மார்க் ஷீட்ல மார்க் இருக்காது. அதனால தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு. நீங்க என்ன படிச்சீங்களோ சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டோ என்னவோ குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இயர் ஆஃப் பாசிங்கு, மந்த் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்களோ
அதனோட இயரும், மந்த்தும் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க அப்டின்ட்டு. ஓகேவா? நீங்க எக்ஸாம்பிளுக்கு மார்க் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மார்க் போட்டீங்கன்னா, அதுவே இங்க வந்து பெர்சன்டேஜ் வந்து வந்துரும். சரிங்களா? இந்த மாரி தான். அதுக்கடுத்து 10த் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல போயிட்டு சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு 10த் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸ் மினிமம் 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் 100 கேபி வரலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்க பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா, 5 எம்பி வரலும் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்க விருப்பம் தான். ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 12வதா என்ன கேட்குறாங்க அப்டின்னா, 10த் மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் சர்டிஃபிகேட் நம்பர் எதுனாலும் குடுங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தா, சர்டிஃபிகேட் நம்பர் மேல இருக்கும் ரைட் சைட்ல. அத வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன கம்யூனிட்டின்றத கேட்குறாங்க. மேலேயே சூஸ் பண்ணிட்டேன் இல்லையா எம்பிசின்னு. அதனால வந்து அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த மதம் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. நீங்க எந்த மதமோ அந்த மதம் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவு ஓகேங்களா? உங்களோட கேஸ்ட் நேம் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதனோட கேஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோ. அதே மாரி தான் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி இதெல்லாம் குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரேஷன் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க. 333 அப்படின்ற மாரி ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. அந்த நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த். ஆஸ் பர் 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த்து, அத வந்து நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொந்த மாவட்டம் வந்து கேட்குறாங்க. நீங்க என்ன டிஸ்ட்ரிக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இருந்தா எஸ்ன்னு குடுத்து இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் நீங்க 1வதுலேருந்து 8வது வரலும் தமிழ வந்து ஒரு பாடமா பயின்று வரான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்ன்னா எஸ்ன்னு குடுக்கும். பெரும்பாலும் எல்லாருமே தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க 1வதுலேருந்து 8வது வரலும். அதனால எஸ்ன்னு வந்து குடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸு, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து நீங்க குடுத்துப்பீங்க. கரெக்ட்டா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நான் சொன்னேன் இல்லையா? ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். யாராச்சும் இல்லன்னா சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி தான் 20 கேபிலேருந்து 100 கேபி வரலும் இருக்கிறவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவா தான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேவா? சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குடுத்துருக்காங்க. 3ம் வந்து அதே சைஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு, இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாமே வந்து டிக் மார்க் குடுக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா டிக் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ச்சா வந்து என்ட்ரி பண்ணணும். இந்த நம்பர வந்து இங்க வந்து என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? என்ட்ரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஓகேவா? மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்டின்ட்டு ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து ஓடிபி போயிட்டு, நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் ஓடிபி இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்ச்சாவ இங்க என்ட்ரி பண்ணிட்டு, வெரிஃபை ஓடிபி அப்டின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கேட்கும். பிசி, எம்பிசி, ஜெனரல் கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 100வும், எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரூ. 50வும் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த கேப்ச்சாவ என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க ஷோ அப்படின்றத வந்து குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யுபிஐ, நெட் பேங்கிங்கு இது 4த்துல எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸும் பண்றாங்க யுபிஐல. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்க விருப்பம் தான். சரிங்களா? ஏதாச்சும் ஒண்ணுத்துல நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படின்ற மாரி வந்துரும். டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாரி வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட்டுக்கான பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரியான பிடிஎஃப் வந்து வந்துரும். இத வந்து நீங்க வேணும்னா பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கலாம். பிடிஎஃப்பாவும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி தான் வந்து அப்ளை பண்ணணும். இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த மாரி அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இத மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.